வைக்கக்கூடாது நம்ம நாட்டில். இதெல்லாம் இந்த நம்ம ஆளுங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, அடிக்கிறோம், மிளகாய் திங்க வைக்கிறோம். இத்தனை பேர் இதுங்கெல்லாம் விருப்பங்கிட்டு யாரும் பற்றியும் கொடுத்தவங்க கிடையாது, யாரும் கிடையாது. ஏதோ பௌத்து பொழப்புக்கு மூங்களுக்கு அதுக்கு இதுக்கு தப்பைக்கு போகிறவங்க, இவங்களுக்கு பிடிச்சவங்க கொண்டு போய் கராத்த கோப்பல் வண்டியில் வச்சு கண்ணி வெடியில் சேர்த்தவங்க அத்தனை பேரும் மூங்கி தப்பைக்கு போகிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனு வேறு சாப்பாட்டு கொடுத்தான், பத்தியத்துக்கு கொடுத்தான் அப்படின்னு. அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 17 வயசு, சிறு வயசு. எங்களுக்கு ஒரு 17 வயசு. நாங்கள் எதாவது ஆடுக்கிட்டு பேசிட்டு பார்க்குவோங்க, பிடிக்குவோங்க, அங்கே தான் இருப்போங்க. இவங்க கத்திரிப்பட்டி, நாயம்பாடி, தண்டாந்து பக்கம் இப்படி கத்திரிப்பட்டியில் ஆடு மேய்க்குவோங்க, கத்திரிமலை ஆலங்காட்டில். அப்போ நாங்கள் சந்திக்குவோங்க. சந்திச்சாலாம் அவங்ககிட்ட நாங்கள் போய் கலக்குவோங்க, கலக்காதெல்லாம் இருக்க முடியாது. கலக்குவோங்க, சாப்பிடுவோங்க. ஆயிரக்கணக்கான ஃபோன் பண்ணாலும் சாப்பாடு ஆகிட்டே இருக்குது, சாப்பிடுவோங்க. நாங்கள் கலக்காதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் போகலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு இவங்க அடிக்கிற அடிக்கி நாங்கள் பார்க்கலாம் தான் சொல்லணும். அன்றைக்கி சூழ்நிலைக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். யாருமே எல்லா நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறையா இது பொது மனுஷர் கூட ஆசைப்பட்டாங்க. ஏன்னு கேட்டால் 100கணக்கான பேர் சும்மா அந்த இதில் இந்த கண்ணாடி அடிக்கும் போது நம்ம ஆளுங்க இறங்கிக்கிட்டோம் அப்படின்றது கழுத்தில் நம்ம ஆளுங்க தானே அனுப்புவாங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க பயந்துக்கிட்டு யாரும் போகலை. வந்து நின்னதில் ஃபஸ்ட்டு வண்டி நின்னதுக்கு பின்னாடி அந்த 4 வண்டி நின்று போச்சு. ஃபஸ்ட்டு வண்டி நின்னது ஒரே டேங்கு மலத்தை ஏறி நின்னது. அந்தாட்டு குழியில் 4 டேங்கில் எல்லா வண்டியும் வச்சுருந்ததுன்னா எல்லாமே மேலே போய் மத்தி மரத்தில் தான் மாட்டியிருக்கோம். அப்போ அந்த வெடி வெடிக்கும்போது நாங்கள் வண்டிக்கு லோட் போட்டுட்டு இருக்கிறோங்க, எருவுக்கு இங்கே பட்டியில் இந்த பட்டின்னு சொல்லி அவத்துலேயும் மேலே கட்டை அடிக்கிறாங்களா, அதுலேயும் கொஞ்சம் மேலே கல்யாணம் பாடிட்டு நாங்கள் கீழே ஒரு பட்டியில் 710 பட்டின்னு நாங்கள் லோடு எருவு போட்டுட்டு இருக்கிறோங்க. பயங்கரமான சவுண்டு, இன்றைக்கி எங்கேயோ வெடி வச்சு தூக்கிட்டாங்க இதையே அப்படிங்கிறது எங்களுக்கு காதுக்கு வந்துடுச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தா மத்தி மரத்தில் அங்கே காலு கை அங்கங்கே மாட்டிட்டு கிடக்குது. மத்தி மரத்தில் அங்கங்கே சக்கரம் கேட்கறலாம் அங்கே கிடக்குது. சரி இது இந்த நம்மளுக்கு இடைஞ்சல, இனிமேல் நம்ம உயிர் தவிக்கிறோம் அப்படின்னு விட்டு நாங்கள்லாம் அந்த வேலையை இந்த எரு வேண்டாம் ஒன்று வண்டி எடுத்து கிளம்புன்னு நாங்கள் நவந்துக்கிட்டுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட பாதிக்கப்பட்டவங்க போய் பார்த்தா மூட்டையை கொண்டாந்து அலகாசி காடு மஞ்சள் வண்டி அவருக்கு அலகாசி காடுன்னு சொல்லி அவர் வண்டியில் தான் கொண்டாந்து வீட்டுக்கு மூட்டையாக இருக்கனாங்க. 2 நாள் கழித்து மூட்டை சபம் பாடியை ஏன் பாடி இவருக்கு எடுத்து போகிறது, இவர் பாடி அவருக்கு எடுக்கிறது, அவர் பாடியெல்லாம் நெட்டில் எல்லாம் சில்ல பிள்ளையே போயிடுச்சு. காலம் தோக்குனா வெறும் குழல் தாங்கும், எல்லாம் தொங்கிட்டு கிடக்கும். ஆனால் வெடிச்சது விடுப்பில் வச்சுருந்த குண்டு அவர் கருண்டு குண்டே வெடிச்சது. இது வச்சுட்டு நான் கேட்கும்போது கொடுத்தோன்னு எல்லாம் கடிச்சு போடுற குண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்களே எல்லாம் கொடுத்தாங்க. அதுலேருந்து வெடிச்சு குண்டு அத்தனை இவங்க வச்சது பேரில் வெடிச்சது இவங்களுக்கு மிச்சமாக வெடிச்சு போச்சு. அவங்ககிட்ட இருந்த பொருள் அதிகமாக வெடிச்சு போச்சு ஓவரான இது. அதிலேருந்து கராத்த கோப்பல் இருக்கவே சரி என்னால் தானே பாதிப்படிச்சு. ஒரு குடும்பத்துக்கு தலைக்கே இவ்வளோ செத்தவங்களுக்குன்னு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு அப்போதைக்கு அங்கங்கே ஃபிக்ஸட் பண்ணி 15 கொடுத்து இப்போ செத்தவங்க அவங்க என்ன வாழ்க்கை செய்வாங்கன்னு அதை கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணலாம். அவன் அதுக்கப்புறம் கெருண்டு பார்த்து கொடுத்து சரி பண்ணது. இந்த ஆளுக்கு தாழ்வாய் அடி இந்த அடி அப்பயுமே ஓடியாந்து அந்த இடத்துல இப்போ இது பார்த்துட்டு வந்தவங்களே வண்டி நிறுத்துங்களே அப்படி வந்து வண்டி குறுக்கட்டினாங்க. குறுக்கட்டை விஷயம் மாதிரிலாம் நாங்கள் அதில் வந்துட்டு எரு ஓட்டிட்டு வந்துட்டுங்க. குறுக்கட்டை வேண்டா விட்றான் போய் எங்கே நான் பொழைக்கிட்டு விட்றா வெயிட் வாங்கினேன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போட்டு விடு, அங்கே ஓடாதீங்க இனிமேலாம் முடியல, இங்கேயே முடியலன்னா அவன் தப்பிச்சுட்டான் போட்டு விடு, அவன் வீட்டுத்தல்ல போட்டு இருமாலாம் ஆடு தேடி போய் நம்ம எல்லைக்கே திரும்பி பார்க்க மாட்டான். ஆடு தேடி நீ கொடுத்துக்கிட்டு சாப்பாடு அவனுக்கு பயங்கரமான வாட மேடிக்க போய் அவன் எங்கே பிழைக்கிறாட பழகிட்டு விடு இவன் என்ன பண்ணுவான். அதுலேருந்து ரொம்ப ஓவர் ஸ்டார்ட்டு ஆரம்பம். கட்டமாடு இல்லை கல்யாணம் போகிறேன் அந்த கட்டையை வச்சுது நல்லா லோடாக இருந்து வச்சுது. அதெல்லாம் பயங்கரமான அதுக்கு மேலாம் ஒவ்வொரு அங்கங்கே பார்த்து தவளை சுடுறதுங்கிறது நல்லூர் போய் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு பொம்பளைங்களை இழுக்கிறது, கை பிடிச்சிருக்கிறது 2 பார்ட்டி ஒன்றா கலந்துக்கிச்சு. கர்நாடகா போலீஸ் ஓவர் பொம்பளைங்களுக்கு எடுக்கிறதுல ரொம்ப ஓவர். ஊர்லேயே வந்து அந்த மாதிரி செய்கிறது இழுக்கிறது. எங்கடி உங்கள் புருஷன் போயிட்டான் ஆடி வந்து பாரு அப்படிங்கிற கொடுமைலாம் பயங்கரமான கொடுமைலாம் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்கிறதுல இன்றைக்கி சூழ்நிலைக்கும் அன்றைக்கிற சூழ்நிலைக்கும் அந்த அன்றைக்கி ரொம்ப சித்திரவதைப்பட்டது பாதிக்கப்பட்டது. அதிகம் செங்கப்பாடி விட போலீஸுக்கார்கிட்ட நல்லூர் இந்தாண்ட கடம்பூர் இந்த சைடு கருங்களூர் கத்திரிப்பட்டி கோயம்பேடு இதெல்லாம் பயங்கரமாக சென்றுபட்டுச்சு. பொழுதுனா யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்க. அன்னைக்கு சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன வேணும்னு செஞ்சுட்டு போனோம். அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து ஜாதிகாரன்னு சொல்கிறதுக்கு கூட ஜாதிகாரன் சொன்னாலே அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு தான் சொல்லிக்குவோம் நாங்கள். ஏன்னா அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் அடி தப்பிக்கணும், யாரும் சரியாக அடிக்க மாட்டாங்க.